திருச்செந்தூர் கோயிலில் அடிப்படை வசதிகள் இல்லாததே பக்தரின் உயிரிழப்புக்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் தனது பேரனுக்கு முடிக்காணிக்கை செலுத்த திருச்செந்தூர் வருகை புரிந்த நிலையில் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் காத்திருந்த போது மயங்கி விழுந்து இறந்து போனார். கோயிலில் காற்றோட்டமான சூழல் உட்பட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாததே உயிரிழப்புக்கான காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் அமைச்சர் சேகர் பாபு கூறியதை கேட்டு தாங்கள் அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எல்லாரோடய நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு சார். கோயில் மொட்டை எடுக்கிறவரே வந்தாரு. அவரது காது குத்துறதுக்குலாம் இருந்தாரு எங்க அப்பா. நியூஸ்ல போட்டிருக்காங்க. எங்களுக்கு அதை பார்த்துதான் தெரியும். 1/2 மணி நேரம் கழிச்சுதான் வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. போகும்போது நல்லா தானே சார் இருந்தாரு எங்க அப்பா. வரும்போது இப்படி தூக்கிட்டு வரணும்னு எங்களுக்கு என்ன சார் தலையெழுத்தா சார்? சார், அறநிலையத்துறையில இருந்து இந்த சேகர் பாபு சார், ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றீங்க? ஏற்கனவே அவர் முடியாம தான் வந்திருக்காருன்னு. அப்படிலாம் கிடையாது சார். நாங்களே நொந்திருக்கோம். இந்த மாதிரி பொய்யான நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க. எந்த ஒரு ஆம்புலன்ஸ் கூட 1/2 மணி நேரம் அப்புறம் தான் வந்துச்சு சார். அங்க ஒரு எமர்ஜென்சி கூட அங்க எதுவுமே இல்ல, ஃபெசிலிட்டியே இல்லங்க. காத்து இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. அவர் என்னதான் பண்ணிருப்பாரு? ஆனா ஒரே வார்த்தையில சேகர் பாபு சார் சொல்லிட்டாரு என்னன்னா, அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு, அதனாலதான் இப்படி ஆயிருச்சு. அவங்க ஆட்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்க மேல பழிய தூக்கி போடாதீங்க. ஆனா அவர் இப்படி சொல்லும் போது எங்களுக்கு வேதனையா இருக்கு.